அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கிறேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மற்றவர், பரிபூரண அதிகாரமுடையவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு நம்பிக்கையாளர்கள், நம்ப மறுப்பவர்கள், அவங்கள பற்றி கடவுள் நமக்கு சொல்லித்தராரு. அறிவுத்திறன் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லித்தராரு. இந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லித்தராரு. இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய வசனங்களோட நம்முடைய கருத்துக்களை பார்ப்போம். முதல்ல நம்பிக்கையாளர்கள் அவங்களோட பார்வை, அப்புறம் நம்ப மறுப்பவர்கள் அவங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்கிறார். அத்தாட்சிகள் அப்படிங்கிறத காமிக்கிறார் நமக்கு. அந்த அத்தாட்சிகளை ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தரும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு விளக்குறார். முதல்ல 2:164 கடவுளின் மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகள். உபத்தளிப்பு. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பு, இரவு மற்றும் பகலின் மாற்றம், மக்களுக்கு பயனளிப்பதற்காக சமுத்திரத்தை சுற்றுகின்ற கப்பல்கள், இறந்துவிட்ட நிலத்தை உயிர்ப்பிப்பதற்காகவும் அனைத்து வகை பிராணிகளையும் அதனில் பரப்புவதற்காகவும் விண்ணிலிருந்து கடவுள் இறக்கி அனுப்புகின்ற தண்ணீர், காற்றுக்களை இஷ்டப்படி கையாளுதல், மேலும் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ள மேகங்கள் ஆகியவற்றில் புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. சொல்கிறாங்க, இதெல்லாம் மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகளாக இருக்குது. இந்த வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பாக இருக்கட்டும், இந்த இரவு பகல் தினம் தினம் மாறிக்கொண்டே வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு செயலாக இருக்கட்டும், சமுத்திரத்தை சுற்றுகின்ற கப்பல்கள், இதெல்லாம் நம்பிக்கையாளர்களுக்கு போதுமானதாக இருக்குது. இதெல்லாம் மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகளாக இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்க்குற விஷயங்களாக இருக்குது. ஆனால் நம்பிக்கையாளர்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது அதை தான் கீழே சொல்கிறாரு. புரிந்து கொள்கின்றவர்களுக்கு இதெல்லாம் போதுமானதாக இருக்குது. இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதையெல்லாம் இயக்குபவர் கடவுள் தான். இதையெல்லாம் படைத்தவரும் அவர் மட்டும்தான் அப்படின்னு அவங்க புரியும் போது, நம்மளை படைத்ததும் அவர் தான், நம்மளை இயக்கிட்டு இருக்கிறதும் அவர் தான் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்க இதெல்லாம் போதுமானதாக இருக்குது. எப்படி தினம் இரவு பகல் எப்படி தினம் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு கப்பல் எப்படி தண்ணியில் மிதக்குது, இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரிகிற விஷயங்களாக இருக்குது. ஏன்னா ஏன் சாதாரணமாக தெரியுதுன்னா, நம்மளுடைய நம்பிக்கை பற்றாக்குறை. ஒரு விதையிலேருந்து ஒரு செடி வருது, அது எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மூழ்கடிக்கின்ற அத்தாட்சியாக இருக்குது. ஏன் நமக்கு அது அப்படி தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கை காரணமாக தான். இந்த மாதிரி விஷயங்களே நம்ம நம்பிக்கைக்குள்ள போதுமானதாக இருக்குது. ஆனால் இதுக்கு தான் நம்ப மறுப்பவர்கள் அவங்க எதை நான் பார்த்தா நம்புவேன் அப்படிங்கிறத அவங்க சில கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்குரிய வசனங்களையும் கடவுள் நமக்கு சொல்லித்தரார். 15:7 அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் கூறினர், இந்த நினைவூட்டலை பெற்றவரே உம்மைத்தான். நீர் பித்து பிடித்தவர். நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் ஏன் வானவர்களை கீழே கொண்டு வரவில்லை? அடுத்ததா 26:187
நீர் உண்மையாளராக இருந்தால் விண்ணிலிருந்து பாலங்கள் எங்கள் மீது விழட்டும். அடுத்ததாக 44-36 நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுடைய முன்னோர்களை கொண்டு வாருங்கள். இதுதான் அவங்களுடைய கேள்விகளாக இருக்குது. ஒரு எந்தவித அறிவுமே இல்லாதவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லிடுறாரு, நீங்கள் நம்பிக்கை கொள்ள இதுவே போதுமானதாக இருக்குது. உங்களுடைய படைப்பும் சரி, மற்ற படைப்புகளும் சரி, இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை கொள்ள போதுமானதாக இருக்குது. யார் நம்பிக்கை கொள்ளக்கூடாது? நம்ம தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம், இந்த வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுடைய கேள்விகள் இப்படிப்பட்டதாக இருக்குது. அப்படி உயிர் தெழுப்புதல் இருந்தால் எங்களுடைய முன்னோர்களை கொண்டு வாங்க, அப்படி இந்த உலகம் முடியும்னா இப்போவே இந்த வானம் இடிஞ்சு விழட்டும் அப்படின்னு அவங்க தான் இந்த கேள்விகளை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதுதான் நம்பிக்கை இல்லாதவருடைய பார்வையாக இருக்குது. அவங்களுக்கு எந்த விதமான அத்தாட்சிகளை காட்டினாலும் ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார். இறந்தவர்களை பேச செஞ்சாலும் சரி, எந்த செஞ்சாலும் சரி, அவங்க கேட்குறது நடந்தாலும் சரி, அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அவங்க தான் ஆணவம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஆணவம் கொண்டவங்க, அகந்தை கொண்டவங்க தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கே அவங்க வரமாட்டாங்க. என் இஷ்டப்படி நடந்தால் தான் நான் நம்பிக்கை கொள்வேன். கடவுள் இங்கே அவருடைய விருப்பத்தின்படி ஒவ்வொன்றும் ஆக்கி வச்சிருக்கிறார். நமக்கு என்ன நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் அது எதுவும் அவனுக்கு பிடிக்காமல் போகுது. இது அப்படி கிடையாது, இது ஒரு அத்தாட்சி கிடையாது, ஒரு சான்று கிடையாது, நான் நம்பிக்கை கொள்ளணும்னா இதெல்லாம் நடக்கணும், அப்படி நடந்தால் நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே அகந்தை கொண்டவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்கிறார். அடுத்ததாக 3:190 சொல்கிறாரு, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அறிவுத்திறன் உடையவர்கள். உபத்தலைப்பு: வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகலின் மாறுபாட்டிலும் அறிவுத்திறன் உடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. சொல்கிறாங்க, யாரெல்லாம் இந்த அறிவுத்திறன் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் போதுமானதாக இருக்குது. அவங்க தான் புரிந்து கொள்ளும் மக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு சான்றையும் அவங்க புரிந்து கொள்கிறாங்க. ஒவ்வொன்றும் இங்கே எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அவங்க தெரிந்து வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் கடவுள் அறிவுத்திறன் உடையவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மற்றவங்க, அவங்களாம் அறிவில்லாதவங்க. அதுதான் பிரார்த்தனை கேட்க சொல்கிறார். அறிவில்லாதவரை போல் நடந்து கொள்வதை விட்டு எங்களே காப்பாற்றுவீராக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை கூட கேட்க சொல்வார். அந்த மாதிரி அறிவில்லாதவங்க தான் இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அறிவுத்திறன் உள்ளவர்களுக்கு இந்த உலகம் போதுமானதாக இருக்குது, இந்த சான்றுகள் போதுமானதாக இருக்குது. கடவுள் நம்மளை சுற்றி அமைச்சு வச்சிருக்கிற இதெல்லாமே போதுமானதாக இருக்குது. அதுதான் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். கடவுள் மட்டுங்கிறது அது மட்டும்தான். இந்த அறிவுத்திறனை அடுத்து சொல்கிறாரு, 22:54 சொல்கிறாரு, இந்த அறிவுத்திறன் அப்படிங்கிறது எப்படி நமக்கு கிடைக்கப்படுது அப்படிங்கிற சொல்கிறார். அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உம் இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள். பின்னர் அதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் அவருடைய இதயங்கள் உவப்புடன் அதனை ஏற்றுக்கொள்ளும். வெகு நிச்சயமாக நம்பிக்கையாளர்களை கடவுள் சரியான பாதையில் வழிநடத்துகின்றார். சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இங்கே அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கடவுள் தான் நமக்கு அந்த அறிவை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அந்த முந்தைய ஜும்மாவிலும் சரி, அதுக்கு முந்தைய ஜும்மாவிலும் சரி என்ன பார்த்தோம்னா, கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அதே தான் அது, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் உனக்கு சான்றா எனக்கு காட்டுறாருன்னா அது அவர் கொடுத்த அறிவின்படி தான். எனக்கு அந்த அறிவை அவர் வழங்கி இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் அது சான்றா தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு செடி வளர்றது
ஒரு குருவி கத்துறது, இதெல்லாம் யாருக்கெல்லாம் சான்றாக தெரியுதோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் அறிவுத்திறன் உடையவங்களாக இருக்கிறாங்க. இதுதான் ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு அது ஒவ்வொன்றுமே சான்றாக தெரியுது. ஏன்னா நம்முடைய முயற்சினால், நம்முடைய பார்வையினால் அது நமக்கு சான்றாக தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்முடைய பார்வை ரொம்ப மோசமானதாக இருக்குது. நம்முடைய பார்வை எல்லாமே அகந்தையை கொண்டதாக இருக்குது. அதனால தான் இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அறிவுத்திறன் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு நல்லா தெரியும். மற்றவங்களை யாரை விட்டு நம்முடைய உள் மனசில் நம்ம செய்கிற எவ்வளோ தவறுகளை மறைக்கிறோம், எவ்வளோ தவறுகளை இது தப்புன்னு தெரிஞ்சு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். நீங்களே நினச்சி பாருங்கள், எவ்வளோ தவறுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது தவறு நமக்கு நல்லா தெரியுது, இது தப்பான பாதை, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் நம்ம எவ்வளோ தவறுகளை செஞ்சுருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தவறான எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அதை கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு அதை மாற்றி கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம வழியில் இந்த வேதம் வந்திருக்குது, நம்ம வழியில் தூதர் வந்திருக்கிறாரு, நம்ம போகிற பாதையில் இதெல்லாம் கடவுள் நமக்கு இடையில கொடுத்துறாரு. இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? இவ்வளவு மோசமான பார்வையுடையவங்களாக நம்ம இருக்கிறோம், இவ்வளோ மோசமான தவறளிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இந்த வேதம் நம்ம கையில் இது உண்மை தான், இது சத்தியம்தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டு இங்கே உட்காந்துருக்குறோம். இது எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்குறோமா? அதை யோசிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு புரிஞ்சிடும், கடவுள் தான் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், கடவுள் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு அதை யோசிச்சு பார்த்தாலே புரியும். அதை நம்ம உணர வைக்கப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி கேள்விகளை நமக்குள்ள எழுப்புது. நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குது, நம்ம அறியாமையே சில விஷயங்கள் நம்மை மீறி நடக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கே தெரியாமல் நம்ம சில விஷயங்களை சரியாக செய்யக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. எப்படி நம்ம இதை சொன்னோம், எப்படி நம்ம இதை செஞ்சோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே சான்றுதலாக இருக்குது. சின்ன விஷயங்களுமே கடவுளின்பால் நம்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சான்றுகளாக இருக்குது. அதனால தான் அதை மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகள் அப்படிங்கிறத சொல்கிறார். நமக்கு அந்த சூழலில் இருக்கும்போது நமக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரமிப்பை நமக்கு ஏற்படுத்துது. அது மற்றவங்கள்ட்ட நீங்கள் அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு பிரமிப்பூட்டுவதாக இருக்கும். அந்த மாதிரி சூழல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அதனால தான் அதை மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகள் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆதி பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்போம். தூயிலல் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையுமற்றவர், எல்லாம் அறிந்தவர், மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக இந்த நம்ம மறுக்கிறவங்க அவங்க கேட்குறதுக்குரிய அந்த பதிலை சொல்கிறாரு. 21:37 சொல்கிறாரு, பொறுமையற்றவன் அப்படிங்கிறத சொல்கிறார். 21:37 மனிதன் இயல்பில் பொறுமையற்றவனாகவே இருக்கின்றான். தவிர்த்துவிட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி அவசரப்பட்டு கொண்டிருக்காதீர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அறிவில்லாதவங்க கேட்குற கேள்விகள் செய்கிற செயல்களுக்கெல்லாம் கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பொறுமையாக இருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன நடந்தாலும் சரி பொறுமையாக இருங்க, அவங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்துருக்குறேன், காத்திருங்கள், சற்றே காத்திருங்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறார். அதுதான் சிறந்த உபதேசமாக இருக்குது. ஆனால் அவன் கேட்குற கேள்விகள்
அதுக்கு ஒவ்வொன்றுமே பதில் கிடைக்கப்படும் அப்படிங்கிற சொல்கிறார். தவிர்த்து விட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். அவை நினைக்கிற மாதிரி உயிர் தெழுப்புதல் அப்படி இல்லைங்கிறானா, அவனையே உயிர் தெழுப்பி அவனுக்கு காட்டுவேன் அப்படிங்கிற சொல்கிறார். அவனுடைய முன்னோர்களையும் காட்டுவான், அவனையும் காட்டுவான் அப்படிங்கிறது. அவன் கேட்குற ஒவ்வொரு வரம்பு மீறலான கேள்விகளுக்கும் கடவுள் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. அவங்க கேட்குற கேள்விக்குன்னா பதில் இருக்குது, கொஞ்ச நேரம் காத்துருங்க அப்படிங்கிற சொல்கிறார். இதுக்கு மேலே சொல்கிறாரு, அவன் இயல்பிலே மனிதங்கிற இயல்பிலே பொறுமையற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிற சொல்கிறார். மொத்த மனிதனோட இயல்பே பொறுமையற்றவன். இதெல்லாம் இந்த பொறுமையற்றவங்கிறது எல்லாமே அகந்தையில் வர்றது தான். அகந்தையின் வெளிப்பாடாக தான் இருக்குது. இந்த கோபம் எல்லாமே ஒவ்வொன்றுமே அகந்தையின் வெளிப்பாடாக தான் இருக்குது. அதுதான் அங்கே மேலே சொன்னேன், இதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்படிப்பட்ட இயல்பு கொண்ட நம்ம எப்படி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டோம்? இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட நாம் எப்படி இதுதான் உண்மை, கடவுள் தான் அனைத்தையும் நிகழ்த்துறார், இவ்வளோ அகந்தை கொண்ட படைப்பினங்களாக இருக்கிறோம், நம்ம எப்படி முழு சக்தியும் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத உண்மைன்னு நம்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்த்தோம்னாலே தெரியும், கடவுள் தான் நம்மை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு அதிலே புரியக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 75:20 சொல்கிறாரு, உண்மையில் விரைந்தோடும் இந்த வாழ்வை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், அதே சமயம் மறு உலகை அலட்சியம் செய்கின்றீர்கள் அப்படிங்கிற சொல்கிறார். நம்மள பெரும்பான்மையானோர் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஒரு நல்ல வீட்டுக்கு ஆசைப்படுறோம், ஒரு குழந்தைக்கு ஆசைப்படுறோம், ஒரு காரு பைக்கு இல்லை ஒரு நல்ல சம்பளம், இந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்காக ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கிறதா தான் இருக்கும். அதை தான் கடவுள் சொல்கிறாரு, விரைந்தோடும் இந்த வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படிங்கிற சொல்கிறார். நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம், நம்மளோட ஆசைகள் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறாரு 15:3 சொல்கிறாரு. இந்த ஆசைகள்ங்கிறத பற்றி சொல்கிறாரு 15:3, அவர்கள் உண்ணட்டும் சுகம் அனுபவிக்கட்டும், மேலும் ஆசை மீது எண்ணங்களால் குருட்டுத்தனமாக இருக்கட்டும், அவர்கள் கண்டு கொள்வார்கள் சொல்கிறாங்க. ஆசை மீது எண்ணங்களால் குருட்டுத்தனமாக இருக்கட்டும். யாரெல்லாம் நம்ம கடவுள் கொடுத்ததில் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் ஆசைப்பட்டு கேட்குறோமோ அதெல்லாம் குருட்டுத்தனமாக இருக்குது. அவங்களாம் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனால் நிறையா பேர் நம்மளை சுற்றியுள்ள நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது, இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண, நம்ம பிடிச்ச மாதிரி வாழணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் பெரும்பாலும் அதை தான் மோட்டிவாக வச்சுட்டு சுற்றுறாங்க. நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இங்கே டூருக்கு போய் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போகிறேன் இப்படின்னு ஏதோ ஒரு ஆசைகளை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் குருட்டுத்தனம் அப்படிங்கிற சொல்கிறாரு. எல்லாருமே இந்த வாழ்க்கை சின்னது, இந்த வாழ்க்கை சின்னதுன்னு சொல்லுவாங்களே தவிர மறு உலகம்ங்கிறது நிரந்தரமானது அப்படிங்கிறத யாருமே நினைக்க மாட்டாங்க. மறு உலகங்கிறது நீடித்திருக்கக்கூடியதாக இருக்குது, அதற்காக தான் இந்த வாழ்க்கையே அப்படிங்கிறத யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு யாரெல்லாம் ஆள் மனசை நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கூட்டுகள் தான், அவங்க தான் அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. மறு உலகத்தை குறித்து சிந்தனை செய்கின்றவங்க அந்த மாதிரி கூற்றுகளை சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போகுது. ஆனால் இந்த ஒன்றுமே இல்லாத உலக வாழ்க்கையிலுமே அவங்க பரிபூர்ணமான மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுதான் கடவுளுடைய விதியாக இருக்குது. இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவனுக்கு மட்டும்தான் இங்கே மகிழ்ச்சிங்கிறது கிட்டக்கூடியதாக இருக்குது. மறு உலகம் தான் முக்கியம் அப்படிங்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறாங்களோ அவங்க என்ன செய்த போதிலும் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறது ஒருபோதும் கிடைக்கிறது இல்லை. அவங்க ஒரு சிறிதே சிரிக்கட்டும் பின்னர் அலட்டும் அப்படிங்கிற சொல்லுவார். அவங்க அனுபவிக்கிறது இந்த மாதிரி அங்கங்கே போகிறது, இந்த மாதிரி ஆடம்பரமாக செலவு செய்கிறது எல்லாமே ஒரு சிறிதே சிரிக்கட்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நீடித்திருக்கின்ற துர்க்கனவு, அதுக்கப்புறம் நீடித்திருக்கின்ற துன்பமாக தான் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லு. இன்ஷா அல்லாஹ் கடைசியாக ஒரு வசனம் 93:5
அந்த திருப்தி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் உம்முடைய இரட்சகர் போதுமான அளவு உமக்கு தருவார், நீர் திருப்தி அடைந்தவராக இருப்பீர் அப்படிங்கிற சொல்கிறார். இது முகமதுக்கு சொல்கிறாரு. இதே தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கடவுள் போதுமான அளவு தந்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் யாரும் அதில் திருப்தி அடைகிறதில்லை. அதை தான் இங்கே சொல்கிறார். போதுமான அளவு உனக்கு தருவார், நீர் திருப்தி அடைந்தவராக இருப்பீர் அப்படிங்கிற சொல்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்குது. கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அது போதுமானதாக இருக்குது. அவங்க வேறு எதுக்கும் ஆசைப்படக்கூடிய தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு வேறு ஏதாச்சும் தேவை இருந்தால் தான் நம்ம அதை ஆசையே படுவோம். அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவைங்கிறது அங்கே இருக்காது. கடவுள் என்ன நமக்கு அருள் இருக்காரோ அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அதுலேயே அவங்க திருப்தி அடைந்தவங்களாக இருக்கிறாங்க. நமக்கு வர சோதனைகளும் போது நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நம்ம கேட்டது கிடைக்கலனாலும் நமக்கு என்ன தேவையோ அது நம்மளை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அது ஒவ்வொன்றும் நம்மளை வந்து அடைந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம திருப்தி அடைகிறது இல்லை. அதனால தான் ஆசை மிகு எண்ணங்கள்லாம் கூட்டுத்தனமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழலுக்குள்ளே நம்ம நுழைகிறோம். அதிலிருந்து வெளிக்கொண்டு வரப்படுறோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சான்றுகள் நமக்கு நம்மளோட வாழ்க்கையிலே நம்மளை வழிநடத்த கடவுள் கற்றுத்தந்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சோதனை மூலமாக நம்மளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்பிக்கையாளர்கள் வளர்க்கப்படுறாங்க. அதே சமயம் நம்ப மறுக்கிறவங்க, அகந்தை கொண்டவங்க இன்னும் கீழே இறங்கி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் ஒவ்வொரு சோதனையுமே ஒவ்வொரு பாடமாக இருக்குது. ஒவ்வொரு சோதனையிலையும் நம்ம பொறுமைங்கிறது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட அகந்தை எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் சோதனை அத்தியாவசியமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. அந்த சோதனை வடிவம் தான் இந்த நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக. அது ஒவ்வொன்றுமே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு பாடமாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த சோதனை போது தான் உடைஞ்சி போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். அந்த சோதனை நம்மளை பலப்படுத்துறதுக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம அதை இன்னும் உடஞ்சி போய்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு சோதனையும் போதும். ஒரு பணப்பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு உடல்நல பிரச்சனை வந்தாலும் சரி, கடவுளை நிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு கூட போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கடவுள் சொல்கிற மாதிரி அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை நம்மளையும் கடவுள் அனுமதிக்கணும்னு அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இதோடு அந்த ஜும்மாவை முடிச்சுக்கிறேன். அக்கிமு ஷலாத்.